எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்குறோம். முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்கே 1916 5 மாணவர்களுடன் புனேவில் SNDT பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். அவர் 25 வயதாக இருந்தபோது ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளரானார். ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் 1953. இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி 1966. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி 1972. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யாருன்னா பச்சேந்திரி பால் 1984. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் 1997. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் 2007. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் 2009. நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யாருன்னா மீரா சாஹிப் பாத்திமா பீவி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுஜிதா கிருபால்னி. முதல் பெண் காவல்துறை அதாவது DGP யாருன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சார்யா. இங்கே ஒன்று பார்த்தோம். முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரினா கிரண் பேடி 1972. அதே முதல் பெண் DGP யாருன்னு கேட்டிங்கன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சார்யா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் யாருனாலும் நிர்மலா சீதாராமன் தான். முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர்னாலும் முதல் பெண் நிதியமைச்சர்னாலும் நிர்மலா சீதாராமன். அதே மாதிரி விஜயலட்சுமி பண்டிட் 2 டைம் பார்த்துருப்போம். அதாவது மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண்ணுனா விஜயலட்சுமி பண்டிட் மற்றும் ஐநா பொது சபையில் முதல் பெண் தலைவர் யாருனாலும் விஜயலட்சுமி பண்டிட் தான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.